எயித்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு. அதில் நம்ம ஏற்கனவே 2 மார்க்ஸ் ஜியாமெட்ரி இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம 5 மார்க்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே 5 மார்க்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ 5 மார்க்ஸும் பார்த்துட்ருக்கோம். அதில் 9th சம்மு x² + 8x + 15, அதான் x² + 8x + 15 காரணிப்படுத்துக. இதோட தீர்வை இப்போ நம்ம போட போகிறோம். சரியா? பார்க்கலாமா? என்னென்னா 8x² + 8x + 15. இது எப்படி மாடலில் இருக்குன்னா ax² + bx + cங்கிற வடிவத்தில் இருக்குது என்ற வடிவத்தில் உள்ளது. இதில் ஏக்கிற இடத்துல என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லைன்னா 1 வைக்கிறதா இருக்கும். பிக்கிற இடத்துல என்ன இருக்கு? பிக்கிற இடத்துல 8 இருக்குது. சிக்கிற இடத்துல என்ன இருக்குது? 15 இருக்குது. பொதுவாக என்ன பண்ணுவோம்? ஏயும் சியும் பெருக்கணும். அதாவது 1 × 15 என்ன வருது? ஆன்சர் 15 தான். பிக்கிற இடத்துல 8. இது போட்டு முடிச்சுட்டு இப்போ தான் மெயின் சம்முக்குள்ளே நம்ம போகிறோம். என்னது? x² + இந்த வடிவத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் எழுதிக்கணும். ஓகேவா? 8x + 15. இதை என்ன பண்ண போகிறோன்னா x², 8x எப்படி பிரிக்க போகிறோன்னா 3xன்னும் 5xன்னும் பிரிக்கணும். 8x எப்படி பிரிக்கணும்? 3 5க்குன்னா 8 வருமா? அப்போ 3x + 5xன்னு பிரிக்கணும். சரியா? இப்போ இது ரெண்டுலையும் எது பொதுவாக இருக்குது? 3 இங்கே இல்லை. அப்போ பொது வைக்கிறது என்ன? எக்ஸ் மட்டும்தான். சரியா? இப்போ ஒரு எக்ஸ் எடுத்துட்டோன்னா இங்கே ஒரு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் இங்கே எக்ஸை வெளியே எடுத்துட்டோம். இப்போ என்ன இருக்கும்? 3 மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் இப்போ இந்த ரெண்டுலையும் இது ரெண்டுலையும் பார்த்தாச்சு. இப்போ இந்த ரெண்டுலையும் பார்க்கலாம். இந்த ரெண்டுலையும் எது பொதுவாக இருக்குது? எக்ஸ் இந்த பக்கம் இல்லை, வெறும் 15 மட்டும்தான் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 5 இருக்குது. 5 15 5வது வாய்ப்பாடுலையும் வரும்ல. அப்போ 5 பொதுவாக எடுக்கும். 5 எடுத்துட்டோமா? அப்போ இங்கே என்ன இருக்கும்? எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் 15ல் 5 டிவைட் பண்ணி பார்க்கணும். 15 / 5 1 5 5 3 5 15. அப்போ 3. சரியா? இப்போ என்ன பண்ணும்? 2க்கு பொதுவாக என்ன இருக்குது? x + 3. அதை ஒரு காரணி எழுதிக்கணும். இன்னொன்று என்னென்னா இந்த x + 5. இப்போ இந்த 2 காரணி கிடச்சிருக்க ஆன்சர் என்ன? x + 3 x + 5 தான் ஆன்சர். ஓகேவா? இன்னொரு சம் போடலாம், பட் லென்த்தாக போயிடும். அதனால் அடுத்த சம்மா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.